பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை எல்லாம் சந்திப்பில் மிகுந்த சந்தோஷம். இன்று நாம் வேத தியானத்திற்கு திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 58வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58வது அதிகாரம் 11வது வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாசலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரொற்றைப் போலவும் இருப்பாய் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் இங்கே ஒரு வாக்குத்தத்தத்தையும் ஒரு ஆசீர்வாதத்தையும் இஸ்ரவேல் ஜனத்திற்கு அவர் கொடுக்கிறார். அது என்ன அப்படின்னா, நம்மை அவர் நித்தமும் நடத்துகிறார், தன் ஜனத்தை அவர் நித்தமும் நடத்துகிறார். ஈவன் ஒரு வறட்சியான நாட்களில் கூட ஆத்மாவை திருப்தியாக நினைச்சாராம் நடத்துகிறார். எலும்புகள் நினமுள்ளதாக்குவார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு ஆத்மாவில் ஒரு நினமும் எலும்பும் அது நினமும் திருப்தியாக நினைச்சது இருக்கிறது. அது நீர்ப்பாசலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று இங்கே காணப்படுகிறது. இந்த புதிய ஏற்பாட்டின் சபையின் நாட்களில் நீரூற்றாக இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அவர் வற்றாத நீரூற்றாக நமக்குள்ளே ஒரு பொங்கி உலாவுகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சமாரேச இடத்துல சொல்லும் பொழுது தாகம் என்றும் தாகம் தீர்க்கிறதான ஜீவ ஊற்று என்று அங்கே பார்க்கிறோம். அப்போ ஜீவ ஊற்றாகிய பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இவர் இருக்கிறார். கர்த்தர் நம்மளை நடத்துகிறார், என் ஆத்மாவை திருப்தியாக நடத்துகிறார், நினமுள்ளதாக்குகிறார் என்று ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை இங்கே ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கு. இந்த வார்த்தை மாத்திரமில்லை, 8வது வசனத்துலையும் நீங்கள் பார்ப்பீங்கன்னா 8லிருந்து நீங்கள் வாசிப்பீங்க அப்படின்னா, அப்பொழுது அங்கேயும் மறுபடியும் ஆசீர்வாதத்தின் காரியங்களில் கர்த்தர் சொல்லுகிறார். யாருக்கு? தன் ஜனத்துக்கு சொல்லுகிறார். உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலேயே காக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார். நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடியையும் விரல் நீட்டுதலையும் நிப சொல்லையும் நீ உன் நடுவிலிருந்து அகற்றி பசியுள்ள இடத்தில் உன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தி ஆக்கினால், அப்பொழுது இருளில் உன் வெளிச்சம் உதித்து உன் அந்தகாரம் மத்தியானத்தை போல ஆக்கும். உன்னிடத்திலிருந்து தோன்றினவர்கள் பூர்வம் முதல் பாழாய் கிடந்த ஸ்தலங்களை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திபாரங்கள் மேல் நீ கட்டுவாய். திறப்பானதை அடைகிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திருத்துகிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய் என்று வேதம் என்ன செய்கிறது சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்தும் தன்னுடைய ஜனத்தை பார்த்தும் வற்றாத நீரூற்றை போல இருக்கிறதான ஒரு வாழ்க்கையை கொண்டிருக்கிறதான நீதிமானை பார்த்தும் கர்த்தர் சொல்கிறதான வார்த்தை இங்கே என்ன செய்கிறோம்னா பார்க்கணும். இவ்வளவு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். நமக்கு ஒரு பெயரை நினைச்சிடாராம், குடியிருக்கும்படி பாதையை திருத்துகிறவன் என்ற பெயரை கூட நமக்கு என்ன செய்கிறார், தருகிறார். அப்போ இந்த நாளில் பார்க்கும்பொழுது கர்த்தர் ஒருவனை நித்தமுமாய் நடத்துகிறார். உங்களை என்னையும் அவர் நித்தம் இஸ்ரவேல் ஜனத்தை ஒவ்வொரு நாளும் நடத்தினார். அவர் பார்வோனிலிருந்து அவனுடைய கரங்களிலிருந்து விடுதலையாக்கி கானான் போகும் வரைக்கும் அதன் பின்பும் அவரை கர்த்தர் நடத்தினார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களையும் இன்னும் கர்த்தர் நித்தமும் நடத்துகிறாரா என்ற ஒரு கேள்வி வர வேண்டும். ஆம், அவர் நடத்துவதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அவர் என்னை நடத்துகிறாருக்கு நான் விட்டு கொடுப்பேன்னு சொன்னால் நிச்சயம் என் வாழ்க்கையில் இவ்வளோ ஆசீர்வாதங்களை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அது ஒவ்வொன்றாய் நடைபெற்று கொண்டே இருக்கும். ஒருவேளை ஒரு குறித்த நாளுக்காய் நீங்கள் காத்து கொண்டிருக்கலாம். அது வரைக்கும் கர்த்தர் உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அவர் நிலைநிறுத்துகிற தேவனாக இருக்கிறார். சரி, இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தருகிறார். நமக்கு தான் அவர் தருகிறார். இல்லை என்றால் தன் ஜனத்தை அவர் இப்படியாக ஆசீர்வதிக்கிறார். உயர்ந்த இடங்களில் அவர் ஏறி இருக்க பண்ணுகிற தேவன் தான், எல்லாம் ரைட்டு தான். ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது, உதாரணத்துக்கு அதே அதிகாரத்தில் நீங்கள் 13, 14 வசனத்தையும் சேர்த்து வாசிக்கலாம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விளக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளும் என்றும் சொல்லி அதே மகிமையா எண்ணுவாயானால், பழைய ஏற்பாடு நாட்களில் ஓய்வு நாள் என்ற ஒரு காரியத்தை வைத்திருந்தார். இப்பொழுதும் அதாவது ஓய்வு நாள் கர்த்தருக்கு என்று அனுசரிக்கப்படுகிற ஒரு நாள். நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட அனுசரிக்கிறபடினால், இல்லை கர்த்தரோடு கூட வாழுகிறபடினாலே ஒவ்வொரு நாளும் அவரோடு கூட ஐக்கியப்படுகிற நாளாக அது என்ன செய்கிறதுனா கனமான மகிமை உள்ள நாளாகவே நாம் பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே நாளிலிருந்து புதிய ஏற்பாட்டின் சபை ஒவ்வொரு நாளும் அவருடைய மகிமையை எண்ணுகிற ஒரு சபையாக காணப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது 14ஆம் வசனத்திலும் ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்பொழுது கர்த்தரில்
மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தாலும் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று என்று ஒரு மகிமையான, ஒரு மகத்துவமான, நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை இஸ்ரவேல் ஜனத்துக்கு மாத்திரமில்லை, உங்களுக்கும் அதை தருகிறார். இந்த நாளில் இதையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் அவர் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார், ஆவலாகவும் இருக்கிறார். ஆனால் இந்த வசனத்தை எல்லாம் அவர் சொல்லும் பொழுது சில காரியங்களை இஸ்ரவேல் ஜனத்திலிருந்து அவர் எதிர்பார்க்கிறவராக இருந்தார். இதையெல்லாம் செய்கிற தேவன் தான். ஆனால் அவர்கள் சில காரியங்களிலிருந்து மனமாற வேண்டியதாக இருந்தது. இதே ஏசாயா தீர்க்கதரிசனத்தில் 58வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து அவர் சில காரியங்களை, சீர்திருத்தங்களை தன் ஜனத்திடத்தில் எதிர்பார்க்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் சொல்ல ஆகும், கட்டளையிட்டால் நிற்கும். அவர் இல்லாததிலிருந்து அழைக்கிற தேவனாக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இல்லாததன் காரியங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் அவர் மாற்ற அவர் ஒரு இமை பொழுது போதுமானது. ஆனால் நாம் அவர் எதிர்பார்க்க செய்வதற்கு ஒரு யுகமே தேவைப்படுகிறது. அவர் விரும்புகிறபடி நம்மை மாற்றிக்கொள்வதற்கு, அவருடைய சாயலாய் மாறுவதற்கு நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவைப்படுகிறதாகவே அது காணப்படுகிறது. அவருடைய சாயலாய் மாறுவதற்கு இஸ்ரவேல் ஜனத்திடத்திலும் அதை தான் அவர் டிமாண்ட் பண்ணுகிறார். நான் அதையெல்லாம் உனக்கு செய்கிறேன், பூமியில் உயர்ந்த இடத்துல எல்லாம் உனக்கு செய்கிறேன், நான் நித்தமுனை நடத்தினேன், நான் ஆத்மாவை செழிப்பாக்குவேன், நீ போகிற இடம் எல்லாம் உனக்கு ஆசீர்வாதத்தின் காரியங்களை நான் உனக்கு வைத்திருக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் அதே அதிகாரம் முதல் வசனத்தை நாம் சேர்த்து வாசிக்கலாம். ஏசாயா இடத்துல கர்த்தர் இப்படியாக சொல்லுகிறார், சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, இக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு அவர்கள் பாவங்களையும் தெரிவி என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, கர்த்தர் என்ற நாளில் நம்மளிடத்திலும் இதை பேசுகிறவராக இருக்கிறார். நாம் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்கலாம். அதே சமயத்தில் வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமானவன் இன்னும் பரிசுத்தமாக வேண்டியது அவசியமாக இருக்கு. ஒவ்வொரு நாளும் கர்த்தரிடத்தில் நெருங்கும் பொழுது அவர் பரிசுத்தர், அவருடைய நாமம் அவரை போல அவரிடத்துல சேர சேர நம்முடைய நீதியும் பரிசுத்தமும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அப்படி என்றால் அப்போ நான் ஒவ்வொரு நாளும் அவரிடத்துல அவரால் நடத்தப்படுவேன் என்று சொன்னால், என் ஆத்மா திருப்தி அடைகிறது என்று சொன்னால், அவர் என் சுயத்தை மாற்றி, இல்லை என்றால் நான் என் சுயத்தை வெறுக்கத்தக்கதான ஒரு சூழ்நிலைக்குள்ள என்னை கடத்தி கொண்டு போகிறார். அது மனமாற்றத்தின் ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. அப்போ எனக்குள்ள மனமாற்றம் வரவில்லை என்று சொன்னால், எனக்கு சில காரியங்களில் மனமாறவில்லை என்று சொன்னால், தேவனுடைய இந்த வாக்குத்தத்தங்கள் என்னில் நிறைவேறுவது ரொம்ப கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ கர்த்தர் என்று எதிர்பார்க்கிற ஒரு விஷயத்தை நான் செய்து ஆக வேண்டும். அவர் என்ன சொல்கிறார்? பாவங்களை தெரிவி என்று ஏசாயாவை பார்த்து சொல்கிறார். நம்மோடும் கர்த்தர் பேசுகிறார். தங்கள் என்ன பாவம்? தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமலும் நீதியை செய்து வருகிற ஜாதியாரை போல அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்தில் விசாரித்து தேவனிடத்தில் சேர விரும்புகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரோடு இசைய விரும்புகிறாங்க. அவங்க அதுக்கான தேடுதலை ட்ரை பண்ணுறாங்க. ஏதோ என்கிட்ட தூரமாலாம் இல்லை. நான் சொன்ன நியமங்களையும் சட்டத்திட்டங்களையும் ஒழுக்கங்களையும் பலிகளையும் அவர்கள் செலுத்துகிறார்கள், காணிக்கைகளை செலுத்துகிறார்கள், எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் இன்னொரு வசனம், அதே வசனத்தை தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது அவர் ஏன் அதை சொல்லுகிறார்? சேர விரும்புகிறார்கள். அடுத்த வசனம், 3ஆம் வசனம், நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீ நோக்காமல் இருக்கிறது என்ன அப்படின்னு ஆண்டவரை பார்த்து டிமாண்ட் பண்ணுறாங்க. நாங்கள் உபவாசம் இருக்கிறோம்ல, நான் உபவாசம் இருந்து உங்கள் இடத்துல நான் ஜெபம் பண்ணுறேன், நீர் என்ன என்னைய நோக்காமல் இருக்கிறது என்ன என்று கேள்விக்குறியோடு அந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். கர்த்தரிடத்திலே கொஸ்டின். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே, அவர் பதில் சொல்றாரு, இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலையெல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். இங்கே உபவாசத்தை மட்டும் ஆண்டவர் சொல்லலை, நியாயங்களையும் நியமங்களையும் சொல்லுகிறார். அவருடைய எதிர்பார்ப்பை சொல்லுகிறார். நான் கர்த்தரின் பெயரில் கர்த்தருக்காக சில விஷயங்களை கர்த்தர் சொன்ன வழியிலே நான் செய்தாலும் கூட என்னுடைய உள்ளான மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான், என் நோக்கம் என்னவாக இருக்கிறேன், நான் எதற்காக இதையெல்லாம் செய்கிறேன்? கர்த்தரின் பெயருக்காக, இல்லைன்றால் கர்த்தர் மேலோட அன்பினாலும் கர்த்தருடைய சித்தத்திற்காகவே நான் இதை செய்கிறேனா, இல்லை என்று சொன்னால் கர்த்தர் பேரில் வேற ஒரு நோக்கத்திற்காக இதை செய்து கொண்டிருக்கிறேனா என்றதான ஒரு கேள்வி நமக்கு நிச்சயமாக என்ன செய்ய வேண்டும், வர வேண்டும். அங்கே கர்த்தர் அதுதான் அங்கே சுட்டி காமிக்கிறார். எல்லாம் ரைட்டு தான், உபவாசம் இருக்கீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு இஷ்டமானதை செய்யுங்க, ஏன் இஷ்டப்படி செய்யலை? அதனால தான் இயேசு கிறிஸ்து ஓமையை சொல்லும் பொழுது
அந்நாளில் எல்லாரும் என்னை கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்வார்கள், நான் உங்களை அறியேன் என்று அவர் கடந்து போகிறவராய் இருக்கிறார். காரணம், தேவ சித்தத்தை செய்யவில்லை. இங்கே அதைத்தான் சொல்லுகிறார். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாக செய்கிறீர்கள். உபவாசமும் செய்கிறாங்க, கர்த்தரையும் தேடுறாங்க, ஓய்வு நாளையும் அனுசரிக்கிறாங்க. ஆனால் இருதயத்தில் மற்ற காரியங்களையும் நினைக்கிறாங்க, தங்களுக்கு இஷ்டமான வேலையெல்லாம் செய்கிறாங்க, தான் விரும்புவதையெல்லாம் நடப்பிக்கிறார்கள். பவுல் அழகாய் சொல்லுகிறார், எனக்கு இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதியாகிறாது. காரணம் என்ன? அவருக்குள் நமக்குள் இருக்கிற தேவ ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே நடத்த போக வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஒருவன் 2 எஜமானுக்கு ஊழியம் செய்யவே முடியாது. ஒருவனை பகைத்து ஒருவனை அவன் சிநேகிக்கிறவனாய் இருப்பான். நான் யாரை பகைக்கிறேன், யாரை நேசிக்கிறேன்? உலகத்தை பகைக்கிறேன் என்று சொன்னால் இந்த உலகத்தை நான் பகைக்கும் பொழுது கிறிஸ்துவை நேசிக்கிறேன். இல்லை என்றால் கிறிஸ்துவை நேசிக்கிறேன் என்று சொன்னால் உலகம் உங்களை பகைக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். காரணம், என்னை இந்த உலகம் பகைத்தது என்று நம்முடைய தேவனாய கர்த்தர் நம்மோடு கூட சொல்லுகிறவராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து. 4ஆம் வசனம், இதோ வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்துடைய கையினாலும் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறதை போல உபவாசியாதிருங்கள். நீங்கள் உபவாசிக்கும் போது, அப்போ ஏசாயால இங்கே மறுபடியும் வந்து உபவாசம் சொல்லும் பொழுது வெறும் உபவாசத்தை மாத்திரம் நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க, நியமங்களை குறித்து சொல்லுகிறார். நீங்கள் உபவாசிக்கிங்க, எல்லாம் செய்றீங்க, ஆனால் நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் என்று நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்கும் பண்ணும்படியாய் இந்நாளில் உபவாசிக்கிறதை போல உபவாசியாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. சத்தத்தை உயர்த்தி வானவரியந்தும் அல்லேலூயா அந்நிய பாஷையை பேசி எல்லாரும் தெரியத்தக்கதாய் இந்த வானவரியந்தம் நீங்கள் வந்து கூக்குரல் உயர்த்திங்க அப்படின்னு சொல்றதுல என்னன்னா, மற்றவர்கள் காணத்தக்கதாய் நான் தேவனை தேடுகிறேன். நான் தேவனை தேடுகிறபடினால நான் ஏதோ ஒரு பெரிய விஷயத்தை செய்தனை போல நான் மற்றவர்களை காட்டிலும் மேன்மையானவன் அப்படி அல்ல. வேதம் அழகா சொல்லுங்க, நம்மை காட்டிலும் மற்றவர்களை மேன்மையை என்ன வேண்டும். அப்போ தேவன் கொடுத்த ரட்சிப்பையும் தேவன் கொடுத்த ஊழியமோ தேவன் கொடுத்த காரியமோ அது உபவாசமா இருக்கலாம், ஜபமா இருக்கலாம், அவரோடு கூட ஐக்கியப்படுகிறதா இருக்கலாம், கிறிஸ்துவோடு வாழ்கிற வாழ்க்கையில கிறிஸ்துவே முதன்மையாகவும் பிரதானமாய் வெளிப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நான் கர்த்தருக்காக தேடிதான் அந்த சபைக்கு போகிறேன், கர்த்தருக்காக அந்த வாழ்க்கையை நான் வாழுகிறேன். ஆனால் கர்த்தர் வெளிப்பட வேண்டும், கிறிஸ்து வெளிப்பட வேண்டும். நான் கிறிஸ்துவுக்காக வேறு பிரிக்கப்பட்டு விட்டேன், ஆனால் இன்றும் என் அயல் வீட்டுக்காரன் இடத்துல இன்றும் நான் தான் வெளிப்படுவேன் என்று சொன்னால் அது ஏற்புடையதா இராது. கர்த்தர் அதைத்தான் சொல்லுகிறார், நீங்கள் இந்நாள் இருக்கிறதே போல நீங்க இராதீங்க. அதே இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல அது எப்படி சொல்லுகிறார் பாருங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது மாயக்காரரை போல முகவாடாம இராதீங்கள், அவர்கள் உபவாசிக்கிறதை மனுஷர் காணும் பொருட்டாக. அப்போ தேவனுக்காக நான் காணிக்கை செலுத்தும் போதோ உபவாசிக்கும் போதோ சபைக்கு போகும் பொழுதோ இல்லை என்றால் விட வேண்டிய காரியங்கள் ஏதோ விடும் பொழுதோ மனுஷர் காணும்படியாக நான் செய்யாதபடி கர்த்தர் என்னை காண்கிறார். நான் கர்த்தருக்காக வாழுகிறேன், கர்த்தருக்காகத்தான் இதை செய்கிறேன். கர்த்தர் தன் மிகுந்த கிருபையினாலும் இரக்கத்தினாலும் என்னை மீட்டு கொண்டிருக்கிறார். நான் பெற்ற ஆசீர்வாதமும் என்னால் அன்றி என்னுடைய நியாயத்தினால அல்ல, நான் செய்கிறத நியாயத்தில் அல்ல, நான் கர்த்தருக்காக செய்கிற உண்மையினாலும் அல்ல, மிகுந்த கிருபையினாலே அவர் எனக்கு தருகிறவராக இருக்கிறார் என்றதான எண்ணத்தோடு கூட மிகுந்த தாழ்மையோடும் கூட அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். தாவீதை பார்க்கிற பொழுது வேதம் சொல்லுகிறது, அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தான். காரணம் என்ன? அவன் பாவம் செய்தாலும் விழுந்தாலும் மீண்டும் கர்த்தரிடத்தான் தேடி போகிறான். நான் கர்த்தரிடத்துல தேடுறேனா இல்ல பேருக்காக, நான் பேர் கிறிஸ்தவனாக பேருக்காக நான் வேதம் வாசிக்கிறேனா, பேருக்காக ஜெபிக்கிறேனா? இஸ் தேர் எனி கனெக்ட் வித் காட், இன்டிமசி வித் காட்? தேவனோடு கூட ஒரு ஐக்கியமும் நெருக்கமும் அதிகமாக இருந்து கொண்டிருக்கிறதோ, தேடுதல் இருக்கிறதோ, இல்லை என்றால் ஆவிக்குரிய ஒரு திருப்தி வந்து விட்டதோ அப்படின்னா நீங்கள் உங்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் போய் உங்களை நீங்கள் ஆராய்ச்சி செய்து பாருங்கள். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. நான் தேவனுக்காய் வாழுகிறேனா இல்லை என்றால் தேவன் பேரில் ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறேனா? உங்கள் இருதயத்தை அவர் பார்க்கிறவராய் இருக்கிறார், உங்கள் இருதயத்தை சோதிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட தான் பேசுகிறார். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் போய் பலிகளை செலுத்தினார்கள், காணிக்கைகளை செலுத்தினார்கள், ஓய்வினால அனுசரிச்சாங்க. ஆனால் பேருக்கு தான் அது, உள்ளமெல்லாம் வேற ஒரு காரியம், தனக்கு இஷ்டமானதை எல்லாம் செய்கிறது. சுயம் சாம்பலாய் மாறட்டும். வேதம் அழகாய் சொல்லு, நீ உன்னையை வெறுக்க வேண்டும் என்று வேதத்தில் பார்க்கிறோம். ஒருவன்
என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தானே வெறுத்து என்று வேதம் சொல்லுகிறது. தகப்பனையாவது, தாயாவது, மனைவியாவது, பிள்ளைகளையாவது, தன்னையாவது, எல்லாவற்றையும், தனக்கான எல்லாவற்றையும் வெறுக்காவிட்டால் எனக்கு அவன் சீஷனாக இருக்க முடியாது என்று கிறிஸ்து சொல்லுகிறார். அப்போ நீங்களும் நானும் அவருக்காக வாழ்கிறோம். எதை செஞ்சாலும் அவருடைய நாம மகிமைப்பட செய்கிறோம். வேற ஒரு காரியம் அல்ல, யாரையும் திருப்திப்படுத்த அல்ல, யாரையும் நாம் உயர்த்துவதற்காக அல்ல, கர்த்தர் மகிமைப்படும்படியாகவே நாம் வாழ வேண்டும் அவசியமாக இருக்கிறது. அப்போ நமக்குள்ள ஒரு இருதயத்தில் நம்ம கர்த்தருக்காகவே செஞ்சாலும் நம்ம இருதயத்தில் ஒரு தாழ்மை வேணும். கர்த்தருக்காகவே வைராக்கியமாக இத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அதில் பெருமை வெளியே வரவே கூடாது, தாழ்மை மட்டுமே வெளிப்பட வேண்டும். கர்த்தர் தான் கிருபை உள்ளவர், இவ்வளவு காலம் நடத்தினவரும் அவரே தான். நான் இவரை பெற்றுக்கொள்வதற்கும் தகுதியற்றவன், ஆனால் கர்த்தரனை தகுதிப்படுத்தி இருக்கிறார். அவரே துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரர். அவர்கள் அப்போஸ்தல காலங்களில், ஆதி அப்போஸ்தல ஆட்களில் பார்க்கும் பொழுதும், அங்கே பட்டணங்கள் அவர் கடந்து போகும் பொழுது, பவுலும் பர்னபா எல்லாரும் கடந்து போகும் பொழுது, அவர்கள் கிரேக்க கடவுள்கள் வந்து விட்டார்கள் என்று அவர்களுக்கு முன்பதாக மண்டியிடும் பொழுது அவர்கள் சட்டையெல்லாம் பிடித்து கொண்டு, உங்களைப் போல நான் சாதாரண மனிதன், கர்த்தரை உயர்த்துக்கு, கர்த்தரே வணக்கத்துக்கு உரியவர் என்றும் கர்த்தரே ஆராதிக்க வேண்டும் என்பதும் அவர்களுடைய முழக்கமாக இருந்தது. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் அப்படிதான் இருக்கேன் பிரதர், கர்த்தரை மட்டும்தான் உயர்த்துகிறேன், வேற எந்த ஒரு காரியமும் இல்லை, என்னிடத்துல விக்கிரகமும் மற்ற காரியங்கள் இல்லை, பொருளாசைன்றதும் ஒரு காரியமும் ஒரு விக்கிரகமே. அப்போ நம்மளுடைய இருதயத்தில் எது இருக்கு என்றது கர்த்தர் நம்ம இடத்துல பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் கர்த்தருக்காக தான் வாழ்கிறேன், ஐ எம் அ கிறிஸ்டியன், yet ஐ டோன்ட் சிங்க் வித் கிரைஸ்ட். நான் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழணும்னு நான் சொல்கிறேன், ஆனால் கிறிஸ்துவோடு எனக்கு ஒரு அந்யூன்யம் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் அவரை விட்டு தூரமாக இருக்கிறேன் என்ற அர்த்தம். பிதாவை அவர் எப்பொழுதும் சேவிக்கிறவாய், தேடுகிறவரை, அவருடைய மகிமையை மட்டும் வெளிப்படுத்துகிறாராகவே காணப்பட்டார். வேதத்தில் நிறைய இடங்களை பார்க்குறோம். அவர் அற்புதம் செய்த பிறகு பிதாவை எல்லாரும் மகிமைப்படுத்தினார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இன்னொரு இந்த காரியத்தை இன்னும் சற்று விளங்கிக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்து ஓமையை சொல்லுவார். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, மறுபடியும் வாசிக்கிறேன், அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, எண்ணி இல்லை நம்பி, மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஒருவேளை இதை நமக்கு பொருந்தலாம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன், டாக்ஸ் கலெக்டராக இருக்கிறான். யாராலும் விரும்பப்படவன் அல்லவன். டாக்ஸ் கலெக்டர்ஸ் என்று சொல்லும் பொழுது மனுஷரிடத்துலேருந்து, அந்த இஸ்ரேல் ஜனத்திலிருந்து வரி வாங்குறவனாய் காணப்பட்டான். பரிசேயன் நின்று, தேவனே, தன் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரரை போலவும் இரத்தத்தினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆயக்காரனை போலவும் இராததனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்லப்படுறது. பாருங்க, இவங்களை போல நான் அல்ல, நான் வந்து தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போல இந்த ஆயக்காரை போலவும் இராததுனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். இவங்கள மாதிரி நான் இல்லை ஆண்டவரே. நமக்குள்ள அப்படி வருதோ ஆண்டவரே, அவங்கள போல நான் பாவி அல்ல, நான் நீதிமான், நான் அவங்கள மாதிரி நான் வாழலை, உமக்காக நான் வைராக்கியமாக பிரித்தெடுத்து நான் வாழ்கிறேன், உமக்காக நான் எல்லாம் செஞ்சுருக்கிறேன், நிலையை இழந்திருக்கிறேன் உமக்காக, அப்படி ஒரு எண்ணம் நமக்கு வருகிறதோ அது வேண்டாம். எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, எல்லாம் கர்த்தருடையது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 17:10 என்று நினைக்கிறேன். அதில் ஒரு வார்த்தையை சொல்லுவார், நீங்கள் எல்லா நியாயமானங்களையும் எல்லா கட்டளையும் நிறைவேற்றின பின்பு நாங்கள் செய்ய வேண்டிய கடமை மாத்திரம் செய்தோம் என்று சொல்வீர்களாக என்று இயேசு நம்மை பார்த்தான் சொல்லுகிறார். என்ன செஞ்சாலும் சரி, இது நமக்கு செஞ்ச நம்ம செய்ய வேண்டிய கடமை, அப்ரோஜனமான ஊழியர் என்று அதே வசனத்தில் வாசிக்கிறோம். அப்போ வேதத்தில் பார்க்குறோம், அதே அதிகாரத்தில் 12ஆம் வசனம், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். யாரு? அவன் பரிசேயன் சொல்லுகிறான், உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்தை எல்லாம் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்திலே நின்று, கர்த்தர்கிட்ட கூட வரல, தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்து கொண்டு, தேவனே, பாவியாக என்மேல் கிருபையாயிரும் என்றான். இதுதான் தாவீது செஞ்சான். David look into God and ask for his gracious and grace. தாவீது தேவனை நோக்கி அதை தான் கேட்டான், ஆண்டவரே, என் மேல் கிருபையாயிரும். நம்மளுடைய செயல்கள்னால கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறாங்கிற எண்ணம் நமக்கு வரவே கூடாது. நம்ம பரிசுத்தமாகவே வாழ்ந்தாலும், நீதியாகவே வாழ்ந்தாலும், நம்ம இருதயத்தில் நான் இப்படி வாழ்கிறேன் என்கிற எண்ணம் நமக்கு வர வேண்டாம். இங்கே அப்படித்தான் பார்க்கிறோம். ஆண்டவரே, கிருபையாயிரும் என்றான்.
அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாக தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்று. இன்றைக்கு உயர்வு என்று நினைக்கும் பொழுது பொருளாதாரத்தை மாத்திரமே இந்த உலகம் கட்டமைத்து வைத்திருக்கிறது. உயர்வு அது மாத்திரமல்ல, கர்த்தரோடு கூட ஐக்கியப்படுகிறதும், கர்த்தருக்குள் ஒருவன் உயர்வாய் வாழ்வதுதான் உயர்வு. கர்த்தரோடு அவன் ஐக்கியம் இருக்கா, அவன் உயர்த்தப்பட்டவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவனே மேன்மையானவனாக இருக்கிறான். கர்த்தர் பெரியவர், அவரை போல வாழும் பொழுது நாமும் பெரியவர்களாக என்ன செய்கிறோம், இருக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, இந்த வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் என் ஆத்மாவை திருப்தியாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆனால் என் இருதயம் எப்படி இருக்கிறது? அவருக்கு செம்மையா இருக்கிறதா? நான் நீதியா சில நேரங்கள் நடந்தாலும் எனக்குள் பெருமை வந்து விடுகிறதோ? நான் இப்படி ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறதா என்ற ஒரு சுய பெருமை நம்மளுக்குள் வந்து விடுகிறதோ? நாம் அல்ல, அவரே. அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நான் சிறுகவும் நீர் பெருகவும் வேண்டும். இனி நான் அல்ல, எனில் கிறிஸ்துவே வாழ்கிறார் என்ற தன் அனுபவத்துக்கு கர்த்தர் நம்மளை கொண்டு வருவாராக. சுயம் சாம்பலாய் மாறட்டும். எலியா அந்த எழுப்புதல் தீயை கீழே கொண்டு வருவதற்கு முன்பதாக சந்து சந்தாய் அவன் வெட்டினான். எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்பட்டிருந்தது. பரிசுத்த ஆவியால் நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு கர்த்தர் தருவராக. சுயம் சாம்பலாக, சுயம் துண்டு துண்டாக அது அது தகனிக்க கடுவது. அப்படி செய்யும் பொழுதுதான் தேவனுடைய அக்கினி இறங்குகிறது. கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எல்லாரும் முழக்கமிட்டு முழங்கால் படியிட்டார்கள். உங்களை கொண்டு கர்த்தர் அப்படி செய்வார், நம்மை கொண்டும் கர்த்தர் அப்படி செய்ய இருக்கிறார். நம்மளுடைய காரியங்கள், நம்மளோட பலிபீடம் எப்படி இருக்கிறது? நம்மளுக்கு பலிபீடம் இருக்கிறது என்று தெரியும், கிறிஸ்தவர்கள் என்று தெரியும், நீதிமான்கள் என்று தெரியும், இவர்கள் நல்லவர்கள் என்று கூட நீங்க பேர் வாங்கியிருக்கலாம். ஆனால் இருதயத்தை தான் கர்த்தர் பார்க்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறார். இருதயத்தின் தோற்றத்தை கூட அவர் அறிந்திருக்கிறார். அப்ப எவ்வளவு சென்சிட்டிவாக நம்மளுடைய சிந்தை இருக்க வேண்டும், நம்முடைய ஆத்மா இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மா சிறப்பா இருக்க கர்த்தர் விரும்புகிறார். அதான் சொல்கிறார், ஆத்மா திருப்தி ஆக்கி. உலகம் ஃபுல்லா வறட்சி இருக்கலாம், உலகத்துல எந்த காரியம் வறட்சிக்கலாம், ஆனா உங்களுக்குள்ளே கர்த்தர் சமாதானத்தை வைத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய ஊற்றை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார், வைத்திருக்கிறார். இது இன்னும் கொஞ்சம் விளங்கிக் கொள்வதற்கு நம்ம அவரோடு கூட நித்தமேனி நடத்துகிற அனுபவத்துக்கு ரூத்துடைய வாழ்க்கையை நம்ம எடுத்து பார்ப்போம் சொன்னா, அவள் ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி பார்க்கிறோம். இவர்கள் மோவாபியரில் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பேர் ஓர்பாள், மற்றொரு பேர் ரூத்து. அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ நகோமியும் அவருடைய குடும்பத்தாரும் 10 வருடங்களுக்கு மேலாக இந்த மோவாப் தேசத்திலே வாசம் பண்ணுகிறார்கள். அங்கே ரூத் என்கிறதான ஒரு ஸ்திரீ இருக்கிறார். அவள் மோவாப் என்று சொல்லும் பொழுது தேவனுக்கு அருவருக்கிறதான தேசம். மோவாபினுடைய பிறப்புமே அருவருக்கத்தக்கதான ஒரு பிறப்பு. தேவன் அந்த தேசத்தை அருவருக்கிறார். ஆனால் அங்கே இருந்து ஒரு ஸ்திரீ கிளம்பி வருகிறார். அவளுக்கு ஒரு வார்த்தை கேட்கப்படுகிறது. என்ன வார்த்தை? 6ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து. இப்போ நகோமிக்கு ரூத்துக்கு ஒரு வார்த்தை கேட்குது. கர்த்தர் அங்கே பேசுகிறார், அப்பம் கொடுக்கிறார். ஆம், உங்கள் கைகளில் என் கைகளிலும் மன்னாவாகிய இந்த அப்பம், தேவனுடைய வார்த்தை நம்ம கைகளில் இருக்கிறது. அவர் கொடுக்கிறார், ஒவ்வொரு நாளும் தருகிறார். அதை கேட்ட பொழுது மோவாபிலிருந்து இருந்து இப்போ பெத்லெஹேமுக்கு நேராக அவர் கடந்து வருகிறார். தேவனுடைய அப்பத்தின் வீட்டுக்கு அவள் தேடி வருகிறார். இது ரட்சிப்பின் அனுபவத்தை குறித்து என்ன செய்யப்படுகிறது, சொல்லப்படுகிறது. பாவ வாழ்க்கையிலிருந்து, மோவாப் என்கிறதான பாவ வாழ்க்கையிலிருந்து அவள் திரும்பி பெத்லெஹேமுக்கு நேராக, அப்பத்தின் வீட்டுக்கு நேராக கர்த்தர் அண்டைக்கு அவர் என்ன செய்கிறாள், திரும்புகிறாள். கேள்விப்பட்ட பொழுது, நீங்களும் நானும் கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், இல்லை என்றால் மீட்கப்பட்டோம். இது மீட்கப்படுகிற அனுபவம் தான். தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் இப்போ மீட்பின் அனுபவத்தை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரூத்து மீட்பின் அனுபவத்தை அவ ஆரம்பிச்சுட்டா. நீங்களும் நானும் ஒரு மீட்பின் அனுபவத்தை ஆரம்பிச்சிட்டோம். இப்போ டெஸ்டினேஷன் ரட்சிப்பு பரலோகமாக இருக்கிறது. முடிவு வரையும் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுகிறான். நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ரட்சிப்புக்கு பூர்ணப்படைய நம்ம நடந்து கொண்டு போகிறோம். அதே 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனங்களிடத்திற்கும் தன் தேவரிடத்திற்கும் திரும்பி போய்விட்டாள், நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவது குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்தில் நானும் தங்குவேன். உம்முடைய தேவன்
என்னுடைய தேவன். 18ஆம் வசனம் சொல்கிறது, அவள் தன்னுடனே கூட வர மன உறுதியா இருக்கிறதை கண்டு. உங்களுக்குள்ளும் எனக்குள்ள ஒரு மன உறுதி இருக்கிறதா? கர்த்தர் தந்தாலும் கர்த்தர், தராவிட்டாலும் கர்த்தர். இவரை அன்று நான் வேற எங்கேயும் போக மாட்டேன். முன்வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டேன். சிலுவை எனக்கு முன்பதாக, உலகம் எனக்கு பின்பதாக என்ற ஒரு ஸ்டாண்ட் அன்னைக்கு எடுத்தோம்ல. ஆதியில் ஒரு அன்பு வந்துச்சுல, வெளிப்படுத்தின விசேஷத்துல 2வது அதிகாரத்துல பார்க்கிறோமே, ஆதியில் ஒரு அன்பை நீ விட்டாய். ரூத்து அதை பிடித்து கொண்டாள். ஓர்பாள் அவ ஸ்டார்ட் பண்ணா, ஆனா பின்வாங்கி போயிட்டா. இவள் இந்த மீட்பின் அனுபவத்தை ஸ்டார்ட் பண்ணி வந்து கொண்டிருக்கும் பொழுது அவள் திரும்பி போனாள். ரூத் விடாது பற்றி கொண்டாள். 18ஆம் வசனம் சொல்லுகிறது, அவள் உறுதியா இருக்கிறதை கண்டு. அதுக்கப்புறம் அவர் பேசல. 19ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்படியே இருவரும் பெத்லகேமுக்கு மட்டும் வந்து நடந்து போனார்கள். அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாரும் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியே என்று பேசிக்கொண்டார்கள். சரி, அப்போ இப்போ பெத்லகேமுக்கு வந்தாச்சு, சபைக்குள்ளாக வந்தாச்சு, பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளாக வந்தாச்சு, ஆவிக்குரிய அனுபவத்திற்கு வந்தாச்சு. ஜபமும் வேத வாசிப்பும் அவர்கள் கூட ஐக்கியப்படுகிறதும் தேவ ஆவியால் நடத்தப்படுகிற ஒரு அனுபவத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன செஞ்சாச்சு, வந்தாச்சு. இப்போ டோட்டல் சினாரியோவே மாறுது. 2வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல் வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை புறக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு அவள், என் மகளை போ என்றாள். இப்போ இவளுக்கு இங்கதான் இப்படிதான் நடக்க போதும் தெரியாது. நமக்கும் கூட ரட்சிப்பின் புதிதுல என்ன செய்யணும், எப்படி செய்யணும் நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த ரட்சிப்பின் அனுபவம், சந்தோஷம் நமக்குள்ள ஊறிக்கொண்டே இருந்துச்சு. எங்கேயாவது வார்த்தை கேட்காதா, நம்ம போய் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்லாம் என்ன செஞ்சது, இருந்தது. ஆனா ரூத் அப்படிதான் இருந்தா. பின்பு அவள் சரியான ஒரு காரியத்தை செய்கிறாள். 3ஆம் வசனம் சொல்லுது, அவள் போய் வயல்வெளியிலே அறுக்கிறவர்களை பிறகு புறக்கினாள். தற்செயலாக அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாசுடையதா இருந்தது. அங்க தற்செயல் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் சொல்லுவேன், அது தேவனுடைய செயல். அவ தற்செயலா போறா, ஆனா அவ அப்பத்தின் வீட்டுக்கு வந்தபடினால அவளுக்காக கர்த்தர் எல்லாம் வழிகளையும் ஆயத்த பண்ணி வைக்கிறார். யார் இவளுக்கு சொல்லல, நீ இப்படி போ அப்படி போன்னு சொல்லல, அவரே அதை செய்கிறார், அவளே தேடுகிறார். சொன்னா நமக்கு ஆண்டவர் சரியான இடத்துல கொண்டு போய் விடுவார், சரியான காரியங்களை செய்வார். அதுல அடங்கி இருப்போம். கர்த்தர் நம்மளோட மேன்மையாக வைக்கிறார். பின்பு பார்க்கிறோம் 5ஆம் வசனம் சொல்லுது, பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரரை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டார். அப்போ நம்ம மீட்கப்படுகிறோம், கர்த்தருடைய வசனத்தை தேடுகிறோம், வார்த்தையை தேடுகிறோம், அவரோடு கூட ஐக்கியப்படுகிறோம். கர்த்தர் நம்மோடு கூட நெருங்கி சம்பாஷிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளாக அவர் கடந்து வருகிறார். அல்லேலூயா. இங்கே போவாஸ் இப்போ என்ன செய்யறாங்க, நெருக்கத்துக்குள்ளாக. எனக்கு அருமையான தேவனுடைய நம் வசனத்தை வாசம், கர்த்தர் நம்மளை நித்தமும் நடத்துகிறார். அப்போ மோவாப்ல இருந்து ஒவ்வொரு நாள் நடந்து வந்துகிட்டே இருக்கா. அவன் நடந்து வர பெத்லகேமுக்குள்ள வந்து கரெக்டா போவாசனோட நிலத்துல சேர்ந்து போவாசோடு பேச கர்த்தர் அவளுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். இங்கே போவாஸ் கிறிஸ்துவாகவே நமக்கு இருக்கிறார். அப்புறம் பாத்தீங்கன்னா 8ஆம் வசனம் சொல்றது, அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளை நீ கேள், பொறுக்கிக் கொள்ள வேற வயல் போகாமல் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே உன் ஊழியக்காரர் பெண்களோடு கூடவே இரு என்று வேதம் சொல்லுகிறது. 8ஆம் வசனம் அழகாய் சொல்லுது பாருங்க. போவாஸ் ரூத்தை பார்த்து, கிறிஸ்து நம்மளை பார்த்து, மகளே கேள், புறக்கிக் கொள்ளும் வேற வயல் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கேயே உன் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு என்று கர்த்தர் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொல்கிறார். இங்கே தேவனுடைய வார்த்தையின்படி கீழ்ப்படுத்தி அமர்ந்திரு. மரியாள் அமர்ந்திருந்தது போல அமர்ந்திரு, அவரோடு கூட நெருங்கு, அவர் சொல்லுகிறதுக்கு கீழ்ப்படி. ரூத்து அவருடைய எண்ணத்துல என்ன இருந்துச்சுன்னா, இன்னைக்கு போவாஸ் நிலம், வேற ஒரு நாட்கள் வேற ஒரு காரியத்துக்கு என்ன செய்யலாம், போகலாம் என்று நினைத்திருக்கலாம். ஆனால் போவாஸ் சொன்னால், நோ, இந்த வேலைக்கார பெண்களோடு இரு, என் ஊழியக்கார பெண்களோடு கூட இரு என்று சொல்லுகிறார். கர்த்தர் கொடுத்ததான சபையோடு, கர்த்தர் கொடுத்ததான நிலத்திலே கர்த்தர் உங்களை அங்கே அமர முன்னும்படியாக கர்த்தர் விரும்புகிறார். 9ஆம் வசனம் சொல்லுது, அவர்கள் அறுப்புக்கு வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போய் ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரர் கட்டளையிட இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்குகளுக்கு அண்டை போய் வேலைக்காரர் முண்டு கொள்ளும் வருகிறது இல்லையே குடிக்கலாம் என்றார். இப்போ தேவனோடு ஒரு நெருக்கிறா. அடுத்தது பரிசுத்த ஆவியினுடைய அனுபவத்துக்குள்ளாக நம்மளை கொண்டு போகிறார். முதல்ல அவர் இன்ட்ரோடியூஸ் ஆகிறார்.
வசனத்தின் மூலமாக, வார்த்தையின் மூலமாக அவரோட ஒரு இன்ட்ரோடியூஸ் ஆகிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா பரிசுத்த ஆவியானவர் உடைய அனுபவம், டச் என்ன செய்யுதுன்னா வருகிறது. 12ஆம் வசனம் சொல்லுது, உன் செய்யத்தக்கதாக பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளுக்கு அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்றால். ஆமென். போவாஸ் கிறிஸ்துவாக இருக்கிறார். கிறிஸ்து எப்பவுமே பிதாவை தான் வெளிப்படுத்துவார். உங்களை இனியும் அவர் சட்டைக்குள்ளாக நம்மளை மறைத்து வைத்திருக்கிறார். அவரை கூட நெருங்க கீழ்ப்படிஞ்சு மோபிலேருந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து அந்த நிலத்துக்கு கரெக்டாக வந்து அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியும் பொழுது ஒரு ஆசீர்வாதமான காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். 13ஆம் வசனம் சொல்லுது, என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்களில் ஒருத்திக்கும் சமானமாக இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியலோடு பச்சமாய் பேசினீரே என்றார். உங்களோடு கூட பச்சமாக பேசுகிறார்ல. அவருடைய வேலைக்காரர்கள் கூட நமக்கு கிடையாது. இன்னும் ஊழியக்காரங்களா கூட நம்ம ஆகலை. இதை கேட்கறதான தேவனுடைய பிள்ளையே, இன்னும் நீங்கள் ஊழியத்துக்குள்ள முழு நேரமாக கூட வரல, இல்லைன்றால் அவருடைய ஊழியக்காரன் என்று கூட நீங்கள் அழைக்கப்படவில்லை. இப்போதான் வந்துகிட்டே இருக்கீங்க. ஆயினும் உங்களை தன் வேலைக்காரர்களைப் போல மேன்மையாக எண்ணுகிறார். மோசே என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன். He is a master and he is a servant. அவர் தகப்பன் தான், மணவாளன் தான், அதே சமயத்தில் நமக்கு எஜமானவும் இருக்கிறார். பின்னும் போவாஸ் 14ஆம் வசனம் சொல்லுகிறது, சாப்பிட வேளையில் அவளை பார்த்து நீ இங்கே வந்து இந்த அப்பத்தில் புசித்து. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஞானஸ்தானம், அதுக்கப்புறம் அதுக்கான அனுபவம் பார்த்தீங்கன்னா ஹோலி கம்யூனியன். இந்த அனுபவத்துக்கு நம்மளை என்ன செஞ்சுட்டாரு, கொண்டு வருகிறார். அன்றைய சீசர்களோடு அப்பம் பிசித்தாரு. இன்று நம்மோடு கூட பந்தி அமரும்படியாக அவர் வருகிறார். மாதத்தில் ஒரு முறையோ ஒவ்வொரு நாளுமோ கர்த்தருடைய கிருபையினால் நமக்கு தருகிறார். ரைட். அப்புறம் அப்பத்திலே புசித்து காடியிலே உன் துணியை தோய்த்துக்கொள் என்றான். அப்படியே அவள் அறுப்புறவர்கள் அருகே உட்கார்ந்தால் அவளுக்கு வறுத்த கோதுமையை கொடுத்தான். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மீதி இதை வைத்து கொண்டாள். அப்போ கர்த்தர் சொல்லுகிறதுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் நமக்கு நிறைவாய் தருகிறார். என் ஆத்துமாவை திருப்தியாக்குறார். வேதத்தில் நம்ம பார்த்தோம், ஏசியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58:17 கர்த்தர் நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் என் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். உங்க ஆத்மா திருப்தியா கர்த்தர் நடத்துவாராக, நடத்தி கொண்டே இருக்கிறார். இதை கேட்கறதான தேவனுடைய சொன்னமே, மோபிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை, உலகத்தின் வாழ்க்கையிலிருந்து அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி கர்த்தரை மாத்திரம் நோக்கி போவாசனுடைய நிலத்திலேயே தங்கி போவாஸ் சொல்லுவதுக்கு அப்படியே கேட்டு ரூத்தோடைய வாழ்க்கை மாறிக்கொண்டிருந்ததை போல உங்களுடைய வாழ்க்கையும் கிறிஸ்துவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்வீர்கள் என்று சொன்னால் பரிசுத்தாவியின் அனுபவம், அப்ப பிசுதலின் அனுபவத்தையும் கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அவர் கதிரை பொறுக்கிக் கொள்ள எழுந்து போய் போவாஸ் தன் வேலைக்காரன் நோக்கி அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ள மட்டும் அவளை ஈனம் பண்ண வேண்டாம், இன்னும் அவளுக்கு நிறைய என்ன செய், சிந்தி விடுங்கள் அப்படின்னு அடுத்த வசனத்தில் கூட என்ன செய்கிறார் சொல்லுகிறார். அப்போ அவருடைய கிருபை அவ்வளவாக இருக்கிறது. நம்மளுடைய வேலைக்காரன் கூட நமக்கு தகுதி இல்லை, ஆனால் நம்மளை இன்னுமாக தகுதிப்படுத்துகிறார். நம்மளுக்கு அவருடைய கிருபை ஏராளமாக இருக்கிறது. அன்று போவாஸ் ரூத்துக்கு காண்பித்த கிருபையை போலவே இன்னும் அதிகமாகவே நமக்கு தருகிறார். 20ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது 2:20 அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றால். பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின முறையான், நம்மை ஆதரிக்க சுதந்திரவாளியாக ஒருவனாக இருக்கிறான் என்றான். அப்பந்தான் அவள் சொல்கிறார், பின்னும் மோவாபிய ஸ்திரியாரின் ரூத் அவர் என்னை நோக்கி, என் அறுப்பு எல்லாம் அறுத்து தீரு மட்டும் நீ என் வேலைக்காரர்களோட கூடவே இரு என்று சொன்னார். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறே வயலை மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரர்களோட போகிறது நல்லது என்றால், அப்படியே கோதுமையும் அறுப்பும் வார்கோதுமையும் அறுப்பும் தீர் மட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரர்களோட கூட இருந்து மாமியினிடத்தில் தங்கினாள். போவாஸ் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சு ஒரு சீசன் வரைக்கும் அப்படியே தங்கினாள். என்னைக்கு கர்த்தருடைய சட்டைகளுக்குள்ள நீங்க அடக்கலாம் வந்துட்டீங்கன்னா ஒரு தங்குற அனுபவத்துக்கு நம்ம வந்துடணும். கர்த்தர் எனக்கா யாவையும் செய்து முடிப்பார். அவர் செய்யலைன்னா பரவாயில்ல, நான் அவருக்காக வெயிட் பண்ணுவேன். இந்த இடத்துக்கு கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். போவாஸ் அங்கீகரிப்பு கொடுத்துட்டாரு, வந்து உட்கார்ந்துட்டா. ஆனா அறுப்பு காலம் முடியும் வரைக்கும் நீ வெயிட் பண்ணு. வேதம் சொல்லுகிறது, குறித்த காலத்தை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அவருடைய பலத்த கரத்துல நம்ம அடங்கி இருக்க வேண்டும். அன்று ரூத் அடங்கி இருந்தா, அந்த காலம் முடிகிற வரைக்கும், அறுப்பு காலம் முடிகிற வரைக்கும் அடங்கி இருந்தா. கர்த்தர் நம்ம இடத்துல அதைத்தான் எதிர்பார்க்கிற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். பலத்த கரத்துல அடங்கி இருப்போமாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் பூசுகிற 3ஆவது அதிகாரம் 3ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா வஸ்திரத்தெல்லாம் போட்டு அவள் மாமி சொல்லுகிறபடி என்ன செய்யறான்னா அவள் கேட்கிறார்.
கண் எதிர்பார்க்காமல் பாருங்க, ரூத் 3வது அதிகாரம் 9வது 10வது வசனத்தை வாசிக்கும் பண்ணி, யார் என்று கேட்டான். அவள், நான் உம்மிடத்தில் அடியாளாகிய ரூத், நீர் உம்முடைய அடியாள் மேல் உம்முடைய போர்வையை விரியும், நீ சுதந்திரவாளி என்றாள். அதற்கு அவன், மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக, நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினாலும் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது. இப்பொழுது மகளே, நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகி ஊராலெல்லாம் அறிவார்கள். இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் பார்த்து, சபையை பார்த்து, மணவாட்டியை பார்த்து அவர் சொல்லணும், நீ குணசாலியான ஸ்திரீ, நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரெல்லாம் அறிவார்கள். இயேசு கிறிஸ்து அதுதான் சொன்னார், நீ உலகமெங்கும் போய் சாட்சிகளாக இருப்பீங்க. கிறிஸ்து நம்மள வாழுகிறார் என்பதை நம்ம உலகத்திற்கு சாட்சிகளாக இருக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையில் இன்னைக்கு சாட்சி ரொம்ப அவசியமாகவே இருக்கிறது. 15வது வசனத்தை வாசிக்கும் போது, அவன் அவளை நோக்கி, நீ போர்த்து கொண்டிருக்கிற போர்வையை விரித்தும்படி என்றால், அவள் அதை பிடித்து கொண்டு அதன் அதிலே 6 படி வார்கோதுமை அளந்து போட்டு அவள் மேல் தூக்கிவிட்டு பட்டணத்திற்கு புறப்பட்டு வந்தான். அப்பொழுது 18வது வசனம் சொல்லுது, அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்திரு. சில நமக்கு பொறுக்க முடியல, என்ன நடக்கும், எப்போ முடியும், ஆண்டவர் எப்போ இதை செய்வார், ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம்லாம் லேட் ஆகிட்டே இருக்கு, எப்போ முடியுமோ அப்படின்னு நமக்குள்ள ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். கிறிஸ்துவ நமக்காக பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் நமக்கு வைச்சிருக்கிற திட்டத்தின் தீர்மானத்தின் நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் அவர் உங்களை காட்டிலும் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார். அவர் அதை நிறைவேற்றி தீர வேண்டும் என்று இருப்பார். காரணம், அவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார், அவர் நடத்தியிருக்கிறார், அவர் ரட்சித்திருக்கிறார், அவர் பரிசுத்தப்படுத்திருக்கிறார், அவர் உங்களுக்கு எண்ணெயும் அவர் வார்கோதுமையும் அப்பத்தையும் ரசத்தையும் அவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அவர் தான் உங்களுக்கு எல்லையை உங்களை வாழ வச்சு கொண்டிருக்கிறார். அவருக்கு தான் உங்களை விட அதிக அக்கறை இருக்கிறது. போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. 4வது அதிகாரம் 13வது வசனம் சொல்லுகிறது, அவள் அவனுக்கு மனவையானாள் அப்படின்னு வேதம் வாசிக்கிறோம். அப்போ உங்களை என்ன வரணும், அவர் அழைத்த ஒரு நோக்கம் என்னன்னா, நீங்களும் நான் அவருக்கு மனவாட்டியாக, உத்தம மனவாட்டியாக, குணசாலியாக இந்த பூமியிலே நாம் சாட்சியாக இருந்து அவரோடு கூட அவர் ராஜாவின் பந்தியிலே நாம் அங்கே போய் பங்கு பெறும்படியாக வேதத்தில் பார்க்குற வெளிப்படுத்தின விஷயத்தில் நாம் பார்க்குறோம். அங்கே கர்த்தர் ஒரு பந்தியை என்ன செய்கிறார், நான் வைத்திருக்கிறார். அங்கே ராஜா ஒரு பந்தியை என்ன செஞ்சார், வைத்திருக்கிறார். அங்கே மணவாளன் உண்டு, அது கிறிஸ்துவாக இருக்கிறார். மணவாட்டி உண்டு, அது சபையாக இருக்கிறது. அதுதான் நீங்களும் நானும் அலங்கரிக்கப்பட்டதான சபையாக அவருடைய மகிமையின் அலங்கரிக்கப்படுவதற்கு நாம் மோபை விட்டு இவ்வளோ காரியம் செய்ய வேண்டியது இருக்கிறது. இதற்கு ஒரு காலம் தேவைப்படுகிறது. அது வரைக்கும் அவர் பலத்த காலத்தில் அடங்கியிருக்க வேண்டியது இருக்கு, சொல்வதற்கெல்லாம் கீழ்ப்படிய வேண்டியது இருக்குது. சில நேரங்கள் பதற்றம் வரும் பொழுது கூடவே பரிசுத்தாவே நமக்கு ஆறுதல் சொல்லி, பதற வேண்டாம், சிதற வேண்டாம், அவர் நிச்சயமாய் செய்து முடிப்பார் என்ற வார்த்தையும் இன்றும் உங்களுக்கு கடந்து வருகிறது. காரணம், கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்களை வாழ வைக்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் ஒரு காரியத்தை நீங்கள் மறந்துவிடக்கூடாது, கர்த்தர் நித்தமும் நடத்துகிறார். உலகத்தில் வேணா மகா வறட்சியான காலம் வரலாம், உங்கள் ஆத்மாவை கர்த்தர் செழிப்பாக வைத்துகிறார். காரணம், நீங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய சட்டங்களின் நிழலுக்குள்ளாக அடைக்கலம் புகுந்தபடினால. என்னைக்கு அவ போவாச பார்த்து சந்திச்சாலோ அதற்கு அப்புறம் அவ பத்தி ஒரே பண்ணல என்று அண்ணால் தேவனுடைய சமூகத்திலே வார்த்தையை பெற்றுக்கொண்டாலோ அதன் பின்பு துக்கமுகமா இல்லை. காரணம், தேவனை அறிந்திருந்தார்கள். நீங்களும் நானும் அவர் அறிந்திருக்கோம் என்று சொன்னால் பதற்றம் இல்லை. கர்த்தர் நம்மை சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நடத்துவார். இன்றும் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார், இறுதி வரை நடத்துவார். ஏசாயா 58 சொல்லப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் உங்களுக்கு நிறைவேற்ற அவர் மிகவும் ஆவலாக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.